சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் பேரிலேருந்து. கண்ணகியின் நகர் கார்த்திகா அப்படின்ட்டு எல்லாருக்குமே இந்த கபடி ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். கபடி பார்க்குறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அது பேர் தங்க புல்ல கார்த்திகான்னு வைக்கிறது நல்லது. தங்க புல்ல, அது உண்மையிலே ஒரு தங்க புல். அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, விளையாட்டுங்கிறது ஒரு அடுத்த ஒரு ஸ்டெப் வச்சுக்கும். அந்த குழந்தை வளர்த்த விதம் எப்படின்னா, ஏன் இங்கே சொல்கிறேன்னா, ஆட்டம் பக்காவாக நான் இன்றைக்கி தான் அந்த தங்கச்சி விளையாட்டை நான் பார்த்தேன். அப்படி எப்படின்னா நின்று இப்படி தொடையை தட்டிக்கிட்டு தட்டிக்கிட்டு நான் நிறைய வீடியோ எடுக்கல. ஏன்னா சத்தம் நம்ம ஃபுல்லாக சத்தம் தான். ஏன்னா அவங்களுக்கு நம்ம எனர்ஜி பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ அவங்களுக்கு தொய்வு விழுந்துடக்கூடாது. நம்மளுக்கு அவங்க விளையாடுறது 90-50% கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரு 20% அவங்க புஷ் பண்ணணும். அப்போ தான் அடுத்த ஒரு ஆஃப் நைட் டீமுக்கு அங்கே விளையாடுற ஆளுங்களுக்கு அவங்க சப்போர்ட் இருக்குன்ட்டு ஏன்னா எடுத்தோடனே பாயிண்ட்ஸ் போயிடுச்சுன்னா சிக்கலாக போயிருங்க. அப்படி இல்லை. அதனால் நம்ம எவ்வளோதுக்கு சத்தம் போட்டு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவங்களுக்கு பூஸ்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும், இன்னும் துள்ளி விளையாடுவாங்க அப்படின்ட்டு தான் ஒரு இது. அதனால சத்தம் கொடுத்துட்டு தான் இருந்தோம். ஆட்டம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, நல்லா ஆட்டங்கள் நல்லா போயிட்டு இருந்துச்சு, நல்லா விளாண்டுருந்துச்சு எல்லா குழந்தைகளும். நம்ம தமிழர் நிறைய பேர் கார்த்திகாவுக்கு சப்போர்ட்டு, தங்கச்சிக்கு சப்போர்ட்டு. நான் என்னென்னா, நான் பொதுவாக கார்த்திகாவுக்கு சப்போர்ட்னு எனக்குள்ளே என் குழந்தை என் தங்கை விளையாடுது அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வெளியில் காமிச்சிக்க முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற குழந்தைகளுமே நம்மளோட குழந்தைகள் தான். அவங்களுக்கு ஒரு தனிமைப்படுத்தின மாதிரி ஆயிடக்கூடாது. என்னடா இப்படி வந்துட்டு அந்த இவ்வளோ பேர் தமிழர்கள் நிறைய பேர் வந்தது பார்த்திங்கன்னா, இங்கே நம்மளோட தமிழ்காரங்க தான் நிறையா பேர் இருந்தது. இங்கே நம்ம தமிழ்காரங்க தான் இங்கே முக்கால்வாசி 90% தமிழர்கள் தான் இங்கே இருந்தது. சரியா? ஒரு தம்பி தூங்கவே இல்லை, ஒரு 4 நாள் தூங்கவே இல்லை. பெரிய பேனர்லாம் அடிச்சு ஒரு நண்பர் பார்த்துங்க இருக்கும், பெரிய பேனரே அடித்து கொண்டு வந்துட்டாப்புல. நான் இது சொல்கிறேன் என்னன்ட்டு இருங்க. அதெல்லாம் நான் அந்த தங்கச்சி நான் சொல்ல மனசுக்குள்ளே இருந்துச்சு. நம்ம நாச்சியாக விளாட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏன்னா அது மாதிரி அந்த டீமில் விளாட்ற எல்லா பிள்ளையும் நல்லா விளாண்டுச்சுங்க. இங்கே மெயினாக தங்க புல்ல அப்படின்னு சொல்ல காரணம், கார்த்திகா சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வளர்த்த விதம், அந்த குழந்தைய வளர்த்த விதம் டவுன் டு எர்த்து. அது ரொம்ப கஷ்டமான குடும்பத்துலேருந்து வந்திருக்குன்னு எல்லாமே தெரியும். அதே மாதிரி நம்ம இந்தியா டீமில் நிறையா குழந்தைகள் அந்த பெண்கள் குழந்தை ரொம்ப ஆண்கள் பசங்களுமே சூப்பர் டீமுங்க. பசங்க டீமுமே அடுத்து அதை பற்றி பேசுவோம். இதில் இருந்ததுமே நிறையா அடிமட்டத்துக்கு குழந்தைகள்லாம் நிறையா வந்திருக்குங்க. ஸோ நம்ம இந்த தங்கச்சி பற்றியும் சொல்லியிருந்தோம்னா அந்த குழந்தைகளுக்குமே மனசு கஷ்டப்பட போகிறோமோ அதுக்கு எனக்கு மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் நான் கார்த்திகான்னு சொல்லலை, கார்த்திகான்னு மனசில் ஓடிட்டு இருக்கு. ஆட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் விளையாண்டு முடித்து வெற்றி அடைஞ்சிட்டு அந்த குழந்தைங்கள்லாம் பின்னாடி தான் நின்றுச்சுங்க. என்னோட பின்னாடி தான் நின்றுச்சு. எல்லாருமே நின்றுட்டு இருக்கும்போது அங்கே தண்ணி பாட்டில் கொண்டு போகக்கூடாது. எங்கே ஸ்டேடியத்துக்குள்ளே தண்ணி பாட்டில் கொண்டு போகக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் டைம் ஃபுட்பால் மேட்ச்சில் கட்டாருக்கும் துபாய்க்கு அடிக்கும் தண்ணி பாட்டில் வச்சு அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அலோடு இல்லை. எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விட்டுட்டாங்க. தண்ணி பாட்டில் சுற்றுறதில்ல, என் தொண்டையெல்லாம் கட்டி பேசவே முடியல, வலி ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பின்னாடி தான் அந்த தங்கச்சி எல்லாமே நின்னாங்க. அந்த கபடி கேர்ள்ஸ் டீம் எல்லாமே எனக்கு பின்னாடி தான் நின்று சத்தம் கொடுத்துருந்தாங்க. உண்மையாக சொல்லணும்னா பசங்க ஒன்றும் அந்த பசங்க ஒரு மண்ணாங்கட்டி தான் விளையாட்டு சூப்பர் வராங்க. ஏன்னா சேட்டை பண்ண மாட்டாங்க பசங்க. பெண் குழந்தை இருக்காங்களா, அந்த பெண் பசங்க, ஐயோ சேட்டைனா முரட்டு சேட்டை, சவுண்டு ஓவர் சவுண்டு. என்ன சொல்கிறேன் அண்ணே, கொடுக்குற அவங்க அடுத்த திருப்ப இவங்க கபடி விளையாடக்கூடாது. அங்கே இருக்கிறது ஹிந்தி பசங்கள்லாம் சொல்லிட்டு அந்த குழந்தைலாம் சொல்லுது, நீங்கள் கொடுக்கலண்ணே சவுண்டு. நான் சொன்னேன், உங்களுக்கு சவுண்டு கொடுத்து என் தொண்டை போயிடுச்சு அப்படின்னா. அப்புறம் கார்த்தியா நினச்சி தண்ணி இருந்தால் கொடுறா அப்படின்னா தண்ணி தேடி பார்த்துட்டு, அண்ணன் தண்ணியெல்லாம் என்கிட்ட இல்லை, என்னென்னா தேடி பார்க்குறேன்னு திருப்பி ஓடி போய் எடுத்துச்சு. இல்லை அது கிடைக்கல, அதுக்கு தண்ணி கிடைக்கல, அதுக்கும் தண்ணி கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, மெடல் கொடுத்தாங்கல்ல, செரமனியில் மெடல் கொடுப்பாங்க. அந்த ஃபோட்டோ என்ட்ரில் அந்த தம்பிகிட்ட நான் வாங்கி அனுப்புகிறேன். எல்லாருமே மெடலை வாங்கி சுற்றிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கார்த்திகா கூப்பிட்டாங்க பசங்க. அந்த தங்கச்சி அங்கே வந்துட்டு அங்கே ஒரு நண்பர் அந்த ஃபோட்டோ வைக்கிறேன், நம்பர் ஃபோட்டோ வைக்கிறேன். அவர் பெரிய பேனர்லாம் அடித்து அவர் ஒரு 5-6 நாள் எங்கள் வேலைக்கே போகலையா, அந்த கபடி பார்க்குறதுக்காண்டியே இருக்காப்புல தலைவர். கார்த்திகா அந்த மெடலை கூடியாடுன்ட்டு அப்படின்னோடனே அது டக்குன்னு கலட்டி அந்த மெடலை தூக்கி கொடுத்துருச்சு. ஆனால் நீங்கள் பச்சை ஃபோட்டோ எடுத்து தாங்கணுன்ட்டு. அது யாருமே பெருசாக பெரும்பாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க மெடல். ஒரு சில பேர் தான் கொடுப்பாங்க. அது எப்படின்னா நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம சொந்தங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு இதால் அந்த தங்கச்சி கொடுத்து நம்ம மனசு அது விளையாட்டுக்கிறது அடுத்த விஷயம்ங்க. சரியா?
கார்த்தியா இன்றைக்கி விளாடுது, நாளைக்கு விளாடுது, நாளைக்கு விளாடாமல் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த அந்த குழந்தை நம்ம என்னென்னா அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ரொம்ப உள்ளே வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் அந்த நண்பர் ஆனால் அவர் என்ன வேலை பார்க்குறாரு, ஏது வேலை பார்க்குறாரு, எவ்வளோ அப்படிலாம் நம்மளுக்கு தெரியாது. நேற்று நான் பார்க்குறேன் அவரை அந்த மெடலை வாங்கிட்டு அவர் பட்ட சந்தோஷம். ஏன்னா அவர் தான் பெரிய பேனர்லாம் அடிச்சு வந்து நின்னாப்புல, எனக்கு பக்கத்தில் நின்னாப்புல. இந்த கூட்டம் நிறையா கூட்டம் அங்கே இருந்தது. மெடலை பார்த்துட்டு எல்லா நேரத்துலாம் இப்படி காமிக்கிறாப்புல, நேரத்துலாம் இப்படி காமிச்சாப்புல. அப்புறம் தங்கச்சி நீ வாங்கிட்டு போய் மெடலு கைக்கு வராது. அப்புறம் எங்கிட்டலாம் தான் மெடல் வராது, அது உண்மையாக சொக்கத்தங்கம்லாம் இருக்காது, பிளேட் எடுத்து தான் கெட்டியாக கொண்டு போய் வச்சுக்க, சொக்கத்தங்கம்லாம் கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னும். அப்புறம் அது கரெக்டாக வாங்கிட்டு அப்புறம் அந்த நண்பர்கிட்டேருந்து இந்த மெடலை வாங்கிக்கிட்டு போச்சு. அப்புறம் வந்துட்டு எல்லாருக்குமே அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு கபடி பார்க்க போனோம்ல, போகும்போது ஒரு 5-6 பேர் தான் இருந்தாங்க. உண்மையில் ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. எனக்கு வந்து மனசை கேட்கல, என்னடா அப்படி 5-6 10 பேர் தான் இருக்கான்னு பார்த்தா, இருக்கிறதா நம்ம தமிழுக்கிறவங்க சிவகங்கை மாவட்டம், திருச்சி, அப்புறம் அந்த சைடு உள்ள தம்பிங்க ரொம்ப மிகவும் குறைவாக தான் வந்திருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நிலையை போகும்போது நேற்று நிறையா பேர் வந்தது. நேற்று நிறையா நண்பர்கள், தம்பிலாம் நிறையா பேர் வந்துருந்தாங்க. சவுதியிலேருந்து நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க. என்னென்னா அதில் வந்து என்னென்னா ஒரு 10 20 பேர் தான் வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டு. சரியா, நம்மளோட பசங்க நம்மளோட கூட்டம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் இருப்பாங்க. அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க நேற்று. சவுண்டு கொடுக்க இவங்க யாருமே சவுண்டு கொடுக்கல. என்னென்னா ஒரு 10 பேர் நம்மளை வந்து என்னென்னா நம்ம பெண்கள் நம்மளோட கபடியோட பெண்களோட டீம் சூப்பர் ஒன் சைட் ஆயிடுச்சு. இந்தியா ஈஸியாக ஜெயிச்சிருச்சு. பசங்களோட டீம் என்ன ஆச்சுன்னா ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. ஏன்னா பசங்க வந்து நேற்று வந்து ரொம்ப சொதப்பிட்டானுங்க. ஆனால் முந்தாள் விளாண்ட மேட்ச்சில் வந்து ஒன் சைடாக ஆச்சு. ஈரானா வெல்த் வாங்கினாங்க. பட் நேற்று ரொம்ப டஃப் ஆச்சு மேட்ச்சு. இந்த பசங்க பெண்கள் பசங்க விளாடும் போது நம்ம பாட்டுகள் அவ்வளோவே இருக்கிறாங்க. சி திஸ் இஸ் நாட் அ ஜென்டில்மேன் கேம். சரியா, இது இஸ் நாட் அ ஜென்டில். நாங்கள் வந்து சண்டைக்கெலாம் போக சொல்லல. நீ வந்து என்னென்னா ஊக்கப்படுத்தணும். அது குழந்தைங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, இளைஞர்கள் ரத்தங்கள் விளாண்டுக்கிட்டு இருக்கு. நம்மளோட அந்த ஊக்கம்தான் அவங்களுக்கு ஒரு மருந்து. அதை நிறைய பேர் மறந்துடணும். நிறைய பேர் உட்காந்தாங்க. இடம் ஒரு சண்டை கூட அதில் வந்துருச்சு. ஒருத்தர் ஓயின் டாப்பில் நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் மாடு மேய்க்கிறோம் ஜடா டை தாலி பிச்சிருவேன் இப்படி தான் சொன்னேன். நீங்கள் அந்த நல்லா அந்த இடத்துல அந்த 2 குழந்தைகள் இருந்துச்சாங்கண்ணே. நான் என்ன சொன்னேன்னா உங்கள்கிட்ட, நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, வந்து என்னத்துக்கு ஆக போகுது? இது இப்படிலாம் இருக்கிறதுக்கு வேலையே இருக்காது. நீங்கள் வந்து எனர்ஜியை கூட்டுங்க. அவங்களுக்கு வந்து எனர்ஜியை கொடுங்க. உங்களோட எனர்ஜி வந்து அவங்கள்ட்ட போகட்டும். அப்போ தான் இன்னமும் ஆட்டம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் சவுண்டை கொடுங்க. சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து அவர் என்ன ஓயின்னு சொல்லிட்டு கையை காமிச்சார். அங்கே சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு எப்படி சொன்னார். அப்படி ஓயின்னு சொன்னார்ல. எனக்கு வந்து நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டக்காரமே இருந்தாலும் சரி, நீ யார் என்ன சொல்கிறதுக்கு ஓயின்னு சொல்கிறதுக்கு? அப்புறம் வந்து எனக்கு அடுத்த வாரத்தை கெட்ட வாரத்தை தான் வரும், அதையும் சொன்னேன். அப்புறம் அந்த பசங்க இருந்தாங்க, பசங்க அவங்களுக்கு குழந்தைகள் இருந்துச்சு. நான் சொன்னேன், மரியாதை வாயை மூடிக்கிட்டு பாரு, இல்லாட்டி சத்தம் போடு, அவங்களுக்கு எனர்ஜியை கொடு. சரியா, நீ எனக்கிட்ட பாடம் எடுக்க வேண்டாம். நான் வந்து நம்மளோட டீமு ஜெயிக்கணும்னா நீங்கள் சத்தம் கொடுத்தா தான் அவங்க ஜெயிப்பான். சரியா, இல்லாட்டி அந்த குழந்தைகள் வந்து சின்ன குழந்தைங்க தோல்வியை தழுவி போயிருங்க. அந்த ஒரு வாரத்தை அப்புறம் அந்த ஆளான பார்த்து நான் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறையா வந்துருச்சு. இங்கே ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம போகிறோம் ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நம்மளோட டீமு நம்மளோட குழந்தைகள் விளையாடுன்னு நினச்சிக்கிட்டோம். அப்போ இதே நம்ம குழந்தைகளாம் நம்ம பேசாமல் இருப்போம், அமைதியாக இருப்போம், இருக்க மாட்டோம். இப்போ என் பையனோ என் பொண்ணோ அதை விளையாடுறதுன்னு சும்மா இருப்பானா? இருக்க மாட்டேன். அதே மாதிரி நம்மளோட குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது அங்கே வந்து நம்ம அந்த எனர்ஜியை கொடுத்தா தான் அந்த குழந்தைகள் போவோம். அந்த குழந்தைகள்லாம் எவ்வளோ சந்தோஷம் தான் தெரிஞ்சு. என்னோட வந்து அண்ணன் ரொம்ப சந்தோஷம், சத்தம் போட்டதில்லை, நீங்கள் தானே ரொம்ப சத்தம் போட்டீங்க. அப்படியே சத்தம் போட்டு நான் தண்ணி எனக்கு தலைவில்லை. எனக்கு ஒன்று கிடச்சிச்சு. அந்த கோச் வந்து எல்லாருக்கும் இது கொடுத்தாங்கல்ல, இந்தாங்கப்பா டீம் இந்தியான்ட்டு அப்படி அந்த ஒரு இது பேட்ச் அது கிடச்சிச்சுன்னுட்டு கொடுத்தாங்க. அது ஸோ வந்தாரு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது யாருன்னா, நீங்கள் வந்து வர்றது பிரச்சனை, கூட்டங்கள் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அந்த கூட்டம் வந்து ஒரு கரண்ட்டாக இருக்கணும், எனர்ஜியாக இருக்கணும். அந்த எனர்ஜி வந்து அடுத்த டீமை வந்து மிரட்டணும். அடுத்த ஒரு ஃபேன்ஸ் 10 பொம்பளை பிள்ளை இருக்குங்க ஈரானில். சரி, 10 பொம்பளை பிள்ளைங்க அந்த சைடு நம்ம எப்படா சாவும் அந்த பிணந்தின்னி கழுகுங்க மாதிரி பாகிஸ்தானி டீம் உட்காந்துருக்கான். அங்கிட்ட பெங்காலி பொண்ணுங்க உட்காந்துருக்கு. பெங்காலி பசங்க நம்ம தோக்குறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம தோக்குறதுக்காண்டி இந்த குரூப்பெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. நம்மள்ட்ட இருக்கிற ஒரு படம் இருக்குது,
போர் படம் இருக்குது. அவன்கிட்ட ஒரு 5-10 பேர் தான் இருக்கிறான். இங்கே இருக்கிற அவன் 5-10 பேர் நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஆளுக்கு உட்காந்துருக்கான். அதுதான் வெள்ளைக்காரன் நாட்டை பிடிச்சிட்டு போனது. சரியா? இப்படி இருந்தால் தான் நம்ம நாட்டை வந்து வெள்ளைக்காரன் பிடிச்சது. இத்தனை கோடி மக்கள் இருக்கும்போது வெள்ளைக்காரன் நம்மளுக்கு பிடிச்சான். இதே மாதிரி தான். சரியா? அதான் ஒருத்தன் நம்மளோட பிளேயரை அடிக்க வரான். ஒருத்தனை அடுத்த பையன் வந்து சட்டை கழட்டி சுற்றுறான். நான் அந்த வீடியோ வச்சுருப்பேன் பாருங்கள். சட்டை கழட்டி சுற்றுவான். அவனை போய் அடிக்க போகிறான். சத்தியமாக நான் சொல்கிறேங்க, நான் உள்ள தவி போகிற ஆள். என் ஃப்ரெண்டு ரஞ்சித்ன்ட்டு கையை அப்படியே பிடிச்சாப்புல. இப்படி விட போகாத, நம்ம மண்டைக்கு இருக்குது அது உள்ள. ஏன்னா அந்த எனர்ஜி வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். சண்டைக்கு நான் வந்து சண்டை போடணும், நீங்கள் சண்டை போடணும். நான் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு எனர்ஜியை கொடுங்க. வந்து சும்மா உட்காந்துட்டு பாப்கார்னையும் இல்லை தண்ணி குடிச்சிட்டு வேன்னு பார்த்துட்டு போகிறதுக்கு இந்த கிரிக்கெட் மேட்ச் இல்லை. கிரிக்கெட் மேட்ச் கூட இப்போ கபடிங்கிறது வந்து எப்படின்னா ஒரு குஸ்தி மாதிரி. அதுக்கு ஃபுல்லு எனர்ஜி வேணும். அதெல்லாம் அடுத்த திருப்பி போனீங்கன்னா இதெல்லாம் பார்க்காதீங்க, ப்ரெஸ்டேஜ் பார்க்காதீங்க. ப்ரெஸ்டேஜ் பார்த்தா ஐயா சாமி நான் டைக் அவுட் சுட்டு போட்டுட்டு என்ன ப்ரெஸ்டேஜ், அவள் பெரிய ப்ரெஸ்டேஜ் என்ன டாட்டா பிள்ளாவா நான் கேட்குறேன்? இல்லை நாட்டு ராஜாவா? இல்லை, நாட்டு ராஜாவே கத்துவாப்பில்ல. ஃபுட்பால் மேட்ச்சில் நாட்டு ராஜா கூட கத்துவாப்பில்ல. அந்த மாதிரி இருக்காதீங்க. ஒரு ஸ்டேடியத்தில் போகணும்னா ஸ்டேடியத்தில் ஒரு பவரை கொடுங்க. நம்ம யாருன்னு காமிக்கணும்னா ஒரு பவரை கொடுங்க அப்படின்னு சொல்ல ஆசைப்படுகிறேன். என் தங்கச்சி கார்த்தியாக்குன்னு ஒரு சொல்லிக்கிறேன், நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எந்த ஒரு கட்சிகளிலோ எந்த ஒரு அமைப்புகளுக்கு பின்னாடி போயிடக்கூடாது. யார் எனக்கு வந்து என் குடும்பத்தில் இந்த குழந்தை அன்றைக்கி அந்த தங்கச்சி வந்து தண்ணி பாட்டில் தேடிக்கிட்டு இருந்துச்சு எனக்காண்டி. அடுத்து அந்த மெடலை கையில் கொடுத்துச்சுல, அது வாங்கின தங்க மெடல் வந்து யாரோ ஒருத்தர் வந்து கேட்குறான்னு சிறப்பில் ஒதுங்கி ஓடி போயிருங்க. இது நம்ம அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுத்துச்சு. சரியா? அது அந்த அண்ணன் வந்து அண்ணன் அப்படின்னு கொடுத்துச்சு. அது அவர் அவ்வளோ ஆசை. அவர் மேலே ஃபுல்லாக நாங்கள் மேலே நிற்கிறோம். அந்த தங்கச்சி தவின்னு கொடுத்துச்சு. நல்லா ஹைட்டுங்க அந்த தங்கச்சி. சரி, நல்லா ஹைட்டு, கபடி பயங்கரமான ஒரு பிளேயர். சரியா? அப்படி எதுக்குமே அசால்ட்டாக நிறையா குழந்தைகள் விளையாண்டுச்சுங்க. பட் அதில் வந்து கார்த்தியா வந்து ஒரு ஸ்டார் தான் நான் சொல்லுவேன். சரியா? அதுக்காண்டி அது என் தங்கச்சிக்கு நான் இதை சொல்ல ஆசைப்படுகிறேன். இதே மாதிரி இருந்து மேலும் மேலும் பெரிய ஆளாக இன்னும் பெரிய ஆளாக வரணும். தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு பேர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறது என்னோட ஒரு இதாக இருக்கும். நம்மளோட துணை எப்போதுமே இருக்கும். நல்லா விளாடுங்க தங்கச்சி. நம்ம இன்னொரு தங்கச்சி சொன்னாங்க, அந்த கார்த்திகை நாட்டில் இன்னொரு தங்கச்சி சொன்னாங்க, அவங்க விளாட்லன்னு சொன்னாங்க. இந்த டீம் இந்தியா நம்ம டீமில் அவங்க அந்த தங்கச்சிகளுக்குமே தமிழ்நாட்டில் விளாட்ற கபடிக்கு விளாடுற தங்கச்சிகளுக்கு எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிஞ்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.